ஓகே, வணக்கம் மக்களே. பார்த்தீங்களா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு வந்து இதை பாருங்கள், இந்த அட்ரஸ் இங்கே இருக்கா, தாயூர் ஷிப் ஸ்ட்ரீட், மவுண்ட் ரோடு, சென்னை. ஓகேவா, ரைட்டு. பார்த்தாலே தெரியும் இது என்ன அப்படின்னா ஒரு ஹோண்டா ஸ்பேர் பார்ட்ஸ் கடை. சரிங்களா, வந்து இறங்கிட்டு இருக்குதா? அப்படியா, கார் எடுக்கணுமா? இங்கே வந்து சென்னையில் வந்து டிராஃபிக் ப்ராப்ளம் பெரும் ப்ராப்ளமுங்க. காரை மறுபடியும் அங்கேருந்து எடுத்து அங்கே நிப்பாட்டிட்டேன். சரி, ஓகே மக்களே, இந்த பாருங்க, இந்த லைன் பூரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸ் தான். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு இருந்ததை வந்து பார்த்துருப்பீங்க. அங்கே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்பேர் பார்ட்ஸ் வீடியோ. ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, எண்ணற்ற கடைகள், எல்லாம் ஹோல்சேல் கடைங்க. ஓகேங்களா, ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி கடை, வண்டிக்கு தேவையான உதிரி பாகங்கள் அனைத்தும் புதுசுங்க கிடைக்கும். ஓகேங்களா, புதுசு கம்பெனி, அதுபோக நிறையா நீங்கள் சொல்கிற அனைத்துமே கிடைக்கும். இங்கே பாருங்கள், எடுத்து அடிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இந்த வயசான காலத்தில் எப்படி உழைக்கிறாரு பாருங்க மக்களே. சரிதா, எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் கடை. ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை நம்ம ஊரில் இருக்கும், பட் இங்கே வந்து 1000 ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்குது. இதை பாருங்கள், இங்கே அப்படியே இங்கே பாருங்கள் மக்களே, இந்த லைட்டு ஆக்சரிஸில் இருக்குல்ல, அதெல்லாமே இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து வெளியூர் பார்சலுக்கு போக மாட்டிருக்கு. நான் மாம்ஸ் வந்து இந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துருப்பார் போல். ஸோ எல்லா விதமான ஸ்பேர் பார்ட்ஸும் இங்கே அவைலபிள் உண்டு. ரைட் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. வணக்கம். வண்டிக்கு தேவையான 2 வீலர் 4 வீலர் எல்லாமே இருக்கா? 2 வீலர் மட்டுமா? 2 வீலர் எஸ்எஸ்சி எல்லா ஐட்டம் இருக்கு. 2 வீலர் எல்இடி ஐட்டம், ஃபுல் எக்ஸ்ட்ரா ஐட்டம் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குது. ஓகே, எல்லா கம்பெனிக்குமேவா? எல்லா கம்பெனியுமே இருக்கு. எல்லா கம்பெனியுமே இருக்குது. ஹோல்சேல்? ஒன்லி ஹோல்சேல். ஓகே 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 ஓகே. அது எல்லாமே நம்ம பிராண்ட் ஐட்டம் இருக்கு. ஓ, இதெல்லாமே உங்கள் பிராண்டா? எல்லாமே நம்ம பிராண்ட் இருக்கு. ஓ, பிராண்ட் நேம்? R2R. R2R. ஓகே, R2R. ஆல் சூப்பர் குவாலிட்டி, குட் குவாலிட்டி. ஓகே, உங்களுடைய ஓன் பிராண்ட்? ஓன் பிராண்ட். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. சரிகிறதா? இந்த இது இருக்கமில்லங்க, ஃபியூல் வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணி இது பண்ணுவோம்ல, ஸோ அதுதான். லாக் ஐட்டத்தில் முதல் கொண்டு வைக்கிங்களா, இல்லை வண்டி லாக் பண்ணுவோம்ல அது. அப்புறம் பஞ்சர் ஒட்டுவோம்ல, பஞ்சர் பண்ணுறது எல்லாமேங்க. திராட்டிலுக்கு போடுற அந்த இது மேலே போடுற அந்த ஸ்கின்னு, அப்புறம் இதெல்லாம் பாருங்க, பம்பருக்கு போடுறது. அப்புறம் முன்னாடி லைட்டு, எக்ஸ்ட்ரா எல்இடி லைட்டு 65 வாட். ஓகே, இது என்ன பிரதர்? ஏசிடிசி 65 வாட்ஸ், ஒயிட் அண்ட் ஒயிட். ஓ, ஹெட்லைட் பைப் அது. ஓகே, ஒயிட்டு. ஓகே ஓகே, சூப்பர். ஓ, சரி. ஓகே ஓகே, எல்லாம் ஹோல்சேல் தான். செயின் லூப்பு. ஓகே மக்கள், இதெல்லாம் வந்து செயின் லூப்பு. ரைட்டு, 300 வாட்ஸ். 300 வாட்ஸ். 2 இயர் வாரண்டி. H4, H11, H7. ஓ, ஓகே. எத்தனை வாட்ஸ்? 300 வாட்ஸ். 300 வாட்ஸ். 90 வாட்ஸ். ஓகே, வாரண்டி எவ்வளோ? 2 இயர்ஸ் வாரண்டி. ஓகே, 2 இயர்ஸ் வாரண்டி மக்களே. ஆக்சுவலாக அது பைக் இல்லை, இது வந்து கார் எல்இடி. ஓகே. நம்ம பேருண்ணா? கார்த்திக் அண்ணா, வணக்கம். மெக்கானிக் நீங்கள்? ஓகே அண்ணா, எங்கேங்கண்ணா? கும்மிடிப்பூண்டி. ஓகே, இப்போ நம்ம நிற்கிற இந்த ஏரியா பேர் என்னண்ணா? சென்னையில் வந்து ஜிபி ரோடு. குறைஞ்சபட்சம் இங்கே எத்தனை ஸ்பேர் பார்ட் கடை இருக்கும்? எல்லாம் பைக்கு எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் ஒரு 50-100 கிட்ட இருந்துச்சு ஸ்பேர் பார்ட்ஸ். 50-100 இருக்கும். ப்ரைஸில் எப்படிங்கண்ணா? நம்ம மற்ற பக்கம் வாங்குறோம், வெளியே வாங்குறதா இங்கே வந்தால் நம்ம பாதி ப்ரைஸில் வாங்கி போகலாம். நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் பொருளுங்க. பைக்குக்கு எல்லாம் சம்மந்தம் இங்கே எல்லாமே கிடைக்கும். எல்லாமே நெக்ஸ்ட் புதுப்பேட்டை மாதிரிங்க. புதுப்பேட்டை எல்லாமே வந்து புதுப்பேட்டை பழைய பொருள் கிடைக்கும். இங்கே வந்து புது பொருள் நம்ம எல்லாமே இருக்கிற வண்டி எக்ஸ்ட்ரா லைட்டு, ஊர் ஐட்டம் எல்லா பொருளும் இங்கே வாங்கி போகலாம். எல்லாமே பிரச்சனை இல்லை. எலக்ட்ரானிக் ஐட்டத்துலேருந்து இன்ஜின் ஐட்டம் வரைக்கும் இங்கே வரலாம். எந்த வண்டி பொருள் இல்லைன்னு தைரியமாக இல்லைன்னு சொல்லாமல் போகலாம், வாங்கி போயிடலாம். ஓல்டு வண்டி, விண்டேஜ் வண்டியெல்லாம் எல்லா வண்டியுமே கிடைக்கும். எல்லா வண்டிங்க RX100 எல்லாமே கிடைக்கும் சார். ஓ, சரிங்க. ஓகே, நீங்கள் என்ன வாங்க வந்தீங்க? நம்ம வண்டிக்கு பொருள் எல்லாம் ஸ்டாரில் கொஞ்சம் வாங்கி கொடுத்து வந்தோம். ஓகே, போரில் கொஞ்சம் வாங்கணும். என்னென்ன போ? நம்ம உஷா போர் பொருளுங்கெல்லாம் கொஞ்சம் வாங்குறது. ஓகே சார், நான் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே. இந்த கடையை பாருங்கள், இதில் பார்த்தாலே தெரியும். எல்லாமே உள்ள சின்ன பாக்ஸ் கூட இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து சின்ன ஸ்க்ரூ, இன்ஜினில் வரக்கூடிய ஒரு என்னங்க சொல்கிறது, ஸ்க்ரூ, நெட்டு, போல்ட்டு, இல்லாத அத்துக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிங்க. ஓகேங்களா, மீனாட்சி ஆட்டோ சென்டர். அப்புறம் இந்த பால்ரஸ். இப்போ எனக்கு பெருசாக தெரியாது 2 வீலர் பற்றி, அந்த இதை பற்றிலாம் தெரியாது. எல்லாமே இந்த ஸ்பேர்ஸ் கடை தாங்க. அப்படியே போகுது நீண்ட நெடிய கடையாக. ஸோ அந்த அண்ணா சொன்னார் பார்த்தீங்களா, புதுப்பேட்டை மாதிரியே கிடைக்கணும். புதுப்பேட்டையில் வந்து பழைய பொருள் அது வேறு மாதிரி இருக்கும். அதையும் காட்டுறதா பாருங்கள். இங்கேயும் பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக வந்து எல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். அத்தனையுமே கிடைக்கும் இங்கே.
எல்லாம் அத்தனை விற்கிறவங்களுமே ஒரு கடை கூட தமிழ்நாடு இல்லை. எல்லாமே மேக்ஸிமம் எல்லாம் ராஜஸ்தான்காரங்க தான் மக்களே. சேட்டான்னு சொல்லுவோம்ல, சேட்டாவா சேட்டான்னு சொல்லுவோமே, சேட்டுக்காரங்க அவங்க தான் மக்களே. தப்பு சொல்லலை, சொல்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்குது இங்கெல்லாம். அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இந்த பக்கத்து இங்கேயுமே இருக்குதா, சரிதா? எல்லாம் அட்டி கட்டி வச்சுருக்காங்க பாருங்க, சரிதா? மவுண்ட் ரோட் இங்கே இங்கே இந்த சந்தில் இதை பாருங்க, எல்லாம் அட்டி வச்சுருக்காங்க பாருங்க, தெரியுதா? எல்லாம் புதுசு புதுசாக ஊரில் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குதுங்க. இங்கே பாருங்க, இது இண்டிகேட்டர்லாம் இருக்குமில்ல, இண்டிகேட்டர் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹெல்மெட்டு தான் பாருங்க, அங்கே ஒரு அண்ணன் கொண்டு போயிட்டு இருக்காரு. வேகா கம்பெனிலேருந்தே வந்து இறக்கியிருக்காங்க மக்களே. நான் பார்த்தேன், அந்த அண்ணன் வந்து வேகா டிஷர்ட்டுன்னு சொல்லி போட்டிருந்தாரு. எனக்கு ஹெல்மெட்டு கம்பெனின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், வேகா ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லியிருக்குமில்ல, அந்த ஹெல்மெட்டு ஹோல்சேல்னு நினைக்கிறேன். ஓகேங்க மக்கள், பர்மிஷன் வாங்கி விட்டேன். இங்கே பாருங்கள், ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் வந்து சுராஜ், அதுக்கப்புறம் வந்து வேகா, இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ மக்கள்ஸ், இங்கிட்ட ஒரு நண்பர் ஒருத்தரை பிடிச்சிட்டேன். ஸோ அண்ணன் வந்து 4 வீலருக்கு வந்து 2 வீலர் காமிச்சிடல, 4 வீலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சரிஸ் தானே, ஆக்சரிஸு அது வந்து அண்ணன் கடை. பட் அண்ணன் இன்னைக்கு லீவு. ஸோ ஏசி இதில் ஆமாண்ணே, ஏசி. சரிண்ணா, ஓகே, நன்றி. ஓகே, ஓகே, ஜான்சன் பேர். ஓகே, ஜான்சன் அண்ணனுக்கு நன்றியை போட்டு வியாபாரம் மக்களே அங்கே போகலாம். வாங்க, ஐஸ் வச்சா தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. வாங்க மக்களே, முன்னாடி போகலாம். ஓகேங்க மக்களே, நம்ம ஜான்சன் பிரதர் சொன்ன கடைக்கு வந்துட்டோம். பிரதர், இது வந்து கார் ஸ்பீக்கரா? கார் ஸ்பீக்கர் அதெல்லாமே ஹோல்சேல் ரேட்டு. ரீட்டைல் கிடைக்குமா? ரீட்டைல் கிடைக்கும். ஓகே, ரைட்டு. கார் ஸ்பீக்கர் இது பிரதர்? இது ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ். ஓகே, சூப்பர். ஓகே பிரதர். கார் ப்ரொஜெக்டர். ஓகே, இது ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ், சிங்கிள் நாப், டபுள் நாப். ஓகே, ஸ்பீக்கர்ஸ். ஓகே, எல்இடிஸ், கார் எல்இடிஸ். ஓகே, கேமராஸ். ஓ, கார் கேமரா மக்கள், இதெல்லாம் கார் கேமரா. ஓகே பிரதர், சூப்பர். ஆப்பில் எல்இடி கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஆப்பில் எல்லாம் சேஞ்ச் பண்ண, ஆப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா என்ன கலர் வேணும் எல்லாமே அட்ஜஸ்டபுள். ஒயிட்டு எல்லாமே, டார்க் எல்லாமே, வாம் ஒயிட் எல்லாமே வந்துடும். ஓகே, சூப்பர். ஹாரன். ஓகே, கார் ஹாரன். என்ன பிரதர்? ஸ்டேரிங் கவர்ஸ். மக்களே, இதுதான் மக்களே நம்ம 800 கொண்டு வாங்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக அண்ணங்கிட்ட ஒன்று போட்டு பை பண்ண போகிறேன். ஓகே, சூப்பர். இது நல்லா தான் வாங்கிக்கலாம். கார் கிளாத்ஸ். கிளாத்ஸ். ஓகே, கார் துடைக்கிற கிளாத்து. சூப்பர். நெக்ஸ்ட் பிரதர், மொபைல் ஸ்டாண்டு. காருக்கு தேவையான மொபைல் ஸ்டாண்டு. இது நல்லாயிருக்கும். ஒன்று மட்டும் அன்பாக்ஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். மகளே, இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதுதான் தேவைப்படும். ஏன்னா நம்ம மெயின் கூகுள் மேப் பார்க்குறது நல்லா பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்காண்ணா? சூப்பர். ஓகே. மக்களே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காருக்கு மேலே போடுற பாடி கவர்ஸ், வேறு மூடி வைக்கிறோம்லங்க, அதுதான் டஸ்ட்டு தான் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாடி கவர்ஸ், அதுவுமே அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ பிரதர் வருது? 1500 ஸ்டார்ட். ஓகே, ஓகே. மிலிட்ரி டைப் நல்லா இருக்குங்க, இது நல்லா இருக்குது. சூப்பர். ஓகே பிரதர், இதெல்லாம் வந்து லைட் ஆக்சரிஸா? லைட் ஆக்சரிஸ். ஓகே, சூப்பர் பிரதர். நெக்ஸ்ட் பிரதர் அப்படிங்க வந்து அப்படின்னா இதுவும் அதானா? ஹெட்லைட்டு. ஓகே, எக்ஸ்ட்ரா லைட்ஸ். ஓகே, இது பிரதர்? ஃபேன், ஜெட்டர். ஓகே, ஃபேனு. சூப்பர். நைஸ். இது என்ன பிரதர்? பிரேக்கா? பிரேக் பெட்டல். ஓகே. ஓ, பிரேக் பெட்டல். ஓகே. பிரேக் பெட்டல். ஓகே, அதில் வச்சு அமுத்துறோம் மக்களே, அதுதான். ஓகே, நைஸ். இது பிரதர்? கிளாத்ஸ். ஓகே, கிளாத்ஸு. அப்புறம் மிரர் தானே இதெல்லாம்? ஓகே, மிரர். ரைட்டு. நெக்ஸ்ட்டு மக்களே, எங்கே பாருங்கள், பின்னாடி சீட்டுக்கு பின்னாடி போடுறோம்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமா பிரதர்? நல்லாயிருக்கும். முதுகுக்கு வந்து இதாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஓகே மக்களே, அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் பிரதர் டஸ்டர்ஸ். ஓகே, அதாவது கார்டு டஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம்ல, அதுதான். சூப்பர். ரைட்டு. ரிவர்ஸ் ஆரன்ஸு. ஏர் கம்ப்ரெஸர். இது என்ன? காற்று போடுறதுக்கு. வண்டியில் காற்று. ஓ, காற்று இது பண்ணிக்குமா? இது எடுத்துகிட்டு நம்ம மெயின் ரோட்டில் வேறு காற்று போயிடுச்சுன்னா போட்டுக்கலாமா? ஓ, ரைட்டு. இது வந்து சார்ஜிங், அது சார்ஜிங்கில் போட்டுட்டு இது நம்ம டியூப்ல போட்டால் காற்று தான். ஏர் கம்ப்ரெஸர் சின்னது. ஓகே மக்களே, இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்மளை மாதிரி ட்ராவல் விளாகர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரதர், இது என்ன ப்ரைஸ் வரும்? 1300. ஓகே, பரவாயில்லைங்க மக்களே. இதெல்லாம் வந்து நான் வாங்கி கண்ணாடி ஒட்டணும்னு நினச்சிட்டு இருந்த ஒன்றுங்க. பிரதர், இது பேர் என்ன பிரதர்? இது ஸ்பாட் மிரர். குவி லென்ஸுங்க, லென்ஸ் இருக்குல்ல, அதுதான். ஸோ இது வந்து எட்ட வரதை பக்கத்தில் காமிக்கும். பிரதர், அப்படி வச்சுருங்க பிரதர்.
சூப்பர். இதில் எப்படி பிரதர் சிங்கிள் பீஸ்லாம் கிடைக்குமா? பீஸ் கிடைக்கும். கிடைக்குமா? ஓ பரவாயில்லையே, சிங்கிள் பீஸ் கிடைக்குமாம்மா. இது என்ன பிரதர்? மேட்டு காருக்கு மேட்டு ஓடு ஆக்சரிஸ் கடை பாருங்கள் மக்களே. பிரதர் இது கிளாத்து. ஓகே, இதுவும் கிளாத்து. பிரதர் அடுத்து பாருங்கள் மக்களே, எங்கே பாருங்க கியருக்கு போடுவோம்ல. ஸோ இது 5 கியர் இருக்குது பிரதர். 4 கியர் இருக்கக்கூடிய இருக்கா? 4 கியர் இது இதில் எல்லாம் கியர் நம்ம வேறு 7 கியர் 5 கியர் 6 கியர் எல்லாம் போட்டு எல்லாமே போட்டுக்கலாம். அது ஓகே. லைட் எரியுமா அதில்? லைட் வராது. ஓகே சூப்பர். அந்த மாதிரி கியருக்கு பாருங்கள் மக்களே. இது கியர் தான். ஓ ஸ்டேரிங் நாப்பு. ஓகே மக்களே, ஸ்டேரிங்கில் போட்டு அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே அப்படியே ஓட்டுறத ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கோம், கை வலிக்குது அப்படின்னா அதை பிடிச்சிக்கலாம், அப்படி பிடிச்சிக்கலாம் நினைக்கலாம், நல்லாயிருக்கும். அது பாருங்கள் என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் பிரதர். இது ஓ அதை எடுத்துகிட்டு இதை போட்டுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். ஓகே ஓ நல்லா இருக்குதுங்க. ஓகே பிரதர், நைஸ் சூப்பர். நெக்ஸ்ட்டு மக்களே இதுங்க சீட் பெல்ட் லாக்கு. ஓகே, அதுலேயுமே பாருங்கள் நிறையா இதெல்லாம் இருக்குது, டிசைன்ஸ்லாம் இருக்குது. சூப்பர். ஓகே பிரதர், இதெல்லாமே லைட்டிங் ஐட்டம்ஸ். ஓகே சூப்பர். பர்ஃப்யூம்ஸு. ஓகே பர்ஃப்யூம்ஸு அந்த முன்னாடி சுற்றிட்டு இருக்குள்ள சோலாரில் அது. அதுக்கப்புறம் இது அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளாகு. ஸோ இதெல்லாம் க்ளீனிங் பாலிஷ் பர்பஸ். ஓகே சூப்பர். இது பர்ஃப்யூம்ஸு, ஃபயர் ஸ்டஃப். ஓகேங்க மக்களே, எல்லாம் தாங்க. சூப்பர். ஓகேங்க பிரதர். இங்கே என்னங்க? வைப்பர் பிளேட்ஸ். ஓகே ஓ வைப்பரா? ஓகே வைப்பர். அந்த முன்னாடி வைப்பிங் இதான் இதில் நமக்கு தண்ணி துடைக்குதில்ல, ஸோ அதுதான். ஓகே, அது போக நிறையா விஷயங்கள். இதை பாருங்கள், கண்ணாடியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ கண்ணாடியில் நிறைய விதமான இதெல்லாம் மாட்டிக்கிறோம்ல, லென்ஸ்லேயே பாருங்கள், இதெல்லாம் டபுள் லென்ஸ் அப்படி வந்துடுது. ஸோ இதெல்லாமே இருக்குதுங்க. ஓகேங்களா, ஓவராலாக கடையை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக பாருங்கள் மக்கள், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊஃபர் இருக்குது. நைஸ். காரில் போட்டு அடிச்சோம்னா வேறு மாதிரி இருக்கும், நல்லா ஜம்முன்னு சவுண்டு வரும். ஸோ அதுவும் முதல் கொண்டு எல்லாமே வச்சுருக்கா. அப்படி கீ செயினு செம. சார்ஜரா? ஓ மக்களே, எங்கே பாருங்க மக்களே, சார்ஜர் இருக்குது. இது என்ன பிரதர் வருது? சார்ஜர் என்ன ப்ரைஸ் வருது? எவ்வளோ வருது? 350. ஓகே 350 சார்ஜர். இதில் வந்து பாருங்கள் ஐஃபோன் பின்னு, டைப் சி, அதுக்கப்புறம் டைப் பி எல்லாமே இருக்குது. ஓகே மக்களே, பார்த்துருப்பீங்க ஓவராலாக எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த கடையில் காமிச்சிட்டேன், காருக்கு தேவையான எல்லாமே. ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ஆக்சசரிஸ் கடை. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் ஸ்பாட்ஸ் கடைனா அங்கே போனால் ஸ்பேர் ஸ்பாட்ஸ் இருக்கும். பட் ஸ்பேர் ஸ்பாட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லை. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வாங்கிக்கலாம். நான் இப்போ வந்து அந்த இது சொன்னார்ல ஸ்டேரிங்க்கு, அது வந்து கொஞ்சம் நாள் கிரிப்பாக இருக்கிற மாதிரி இன்னும் வேணும். அதை அப்படியே கேட்டு ப்ரோட்டு கேட்டு வாங்கிக்கலாம். வாங்க மக்களே. ஓகேங்க மக்களே, நம்ம ப்ரோட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரு ஸ்டேரிங்கு போடுறோம்ல, அதை வாங்கியாச்சு. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம், நான் தான் ட்ரைவ் பண்ணுறேன். அதனால் எனக்கு அது வந்து வலுக்கிற மாதிரி இருந்துச்சு ஸ்டேரிங்க. சொன்னால் அதை வாங்கிட்டேன். 310 ரூபாங்க. ரீட்டைல் ரேட் வந்து 310 ரூபா. ஹோல்சேல் வந்தீங்க அப்புறம் இன்னமே வந்து குறையும். ஸோ ப்ரோவுடைய கான்டாக்ட் நம்பர் இது தான். இப்போ பார்த்ததில் ஏதாவது உங்களுக்கு ஹோல்சேல் அல்லது ரீட்டைல் தேவைப்பட்ட அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பார்சல் சர்வீஸுமே அவைலபிள் உண்டு, பார்சல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இது அவருடைய நம்பர் 90 944 630 69. ஓகேங்களா, சென்னையில் ஜிபி ரோடு, மவுண்ட் ரோடு. ஓகேங்களா, ரைட். நான் சொன்னல மக்களே, நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்சல் சர்வீஸ் கொரியர் பண்ணிடுவாங்க. ஓகேவா மக்கள்? பாருங்கள் மக்களே, ஒரு நெட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் எதாவது தூக்க முடியாது, 5-6 கிலோ வரும்னு நினைக்கிறேன். நெட்டு இதெல்லாம் ஹோல்சேல் தான். ஓகேங்களா, தெரியுதுங்களா? பார்த்தீங்களா, சின்ன ஸ்க்ரூல் இருந்து. ஸோ நீங்கள் எங்கேயாவது ஸ்பேர் ஸ்பாட்ஸ் கடையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நேராக இங்கே வந்தீங்கன்னா வாங்கிக்கலாங்க. மவுண்ட் ரோடு, ஜிபி ரோடு. ஓகேங்களா, அது போக எல்லாம் பாருங்களா, உள்ளே எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம குழம்பி போயிடணும். ஸோ மக்களே, பர்மிஷன் வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? இது பார்க்கத்தான் இப்படி இருக்குது. இது எவ்வளோ வெயிட் வருது தெரியுமா? ஸோ அந்த மாதிரி தாங்க A to Z உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனை விதமான நெட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நெட்டு போல்ட் மட்டுமே இல்லை, வேறு என்ன இருக்குது? பிரேக் ஷூ இருக்குது, டிஸ்க் பிரேக் எல்லாமே இருக்கா? அது எடுங்க, நான் பார்ப்போம். மக்கள்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சனால தான் பார்த்துட்டு இருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ஸோ சாதாரண விஷயம் இல்லை, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கீழே ஹைப் இருக்கும், ஹைப்பும் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப நன்றிங்க. ஸ்ப்ராக்கெட்டு. ஓகே, ஸ்ப்ராக்கெட்டு. ஓகே, டிஸ்க் பிளேட்டு. ஓகே, எல்லா வண்டிக்குமே இருக்கா? எல்லா வண்டிக்கும் இருக்குது. பாருங்க மக்களே, டிஸ்க் பிளேட் இருக்குல்ல, அது இருக்குது. என்ன சொல்கிறது, நம்ம மிக்சர் பூந்தி மாதிரி வச்சுருக்காங்க மக்களே நெட்டு போல்ட்டெல்லாம். என்னண்ணா? சேக்கப் சார். ஓகே பார்க்குறேன். தெரியுதா? அப்புறம் அந்த பெல்ட்டு இங்கே பாருங்க, ஃபுல்லாக அந்த ஸ்க்ரூ ஐட்டம் தான் அண்ணன் பண்ணுறாரு மெயினாக. அதுக்கப்புறம் வந்து த்ராட்டில் ஒயருன்னு இது. ஆமாம்மா, அந்த ஒயர்லாம் வரும்ல, கிளச்சு இதுக்கெல்லாம் ஒயர்லாம் வரும்ல, அதெல்லாம் இருக்குது. அப்படியே இங்கெல்லாம் பாருங்கள்,
தெரியுதா? ஸோ இதெல்லாமே இருக்குது. அப்பா இங்கே இல்லாத நெட்டு போல்ட்டு இல்லைன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நெட்டு போல்ட்டு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்க மக்களே, பிரேக் பெடலு, கியரு பெடல் இருக்குல்ல அது, இதெல்லாம் எடுத்து அப்படின்னா ஒன்று எடுத்தோன்னா கரெக்டான உழுந்துரும் பயமாக இருக்குது. எல்லா விதமான இதுவுமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் அந்த இது, ஐயோப்பா பயமாக இருக்குப்பா. ஏன்னா ஏதாவது இங்கே என்னடா இருக்குமே வேறு ஏதாவது வந்துருமோன்னு பயமாக இருக்குது, அந்தளவுக்கு இதாக இருக்குது. ஸோ என்னென்னங்க சொல்கிறது இதெல்லாம். வாங்க மக்களே அப்படி காமிக்கிறேன். இங்கே பாருங்க மக்களே, நெட்டு போல்ட், அந்த முன்னாடி அந்த இதுக்கு மாட்டுவோம் இல்லைங்க, இப்படி வரும்ல கோப்பாளி மாதிரி வரும்ல, அந்த கால் வைக்கிற சம்திங் அந்த இதில் வரும்ல அது, இதெல்லாம் நெட்டு போல்ட்டு தான் மக்களே. சரிதா? அப்படியே இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் அண்ணன் கடை. நம்ம வாங்கணும்ல அந்த கடைக்கு பக்கத்துலேயே ஸ்கூட்டிக்கு போடக்கூடியது. பாருங்க மக்களே, இது அப்பா இது அப்பா இது என்னது பம்பரு சேக்கப் சார் வரும்ல, சேக்கப் சார் எல்லா வண்டிக்கு பம்பருக்கு கை வலிக்குது. ஓகே அண்ணே, இது எனக்கு பேர் என்னண்ணே? ஏத்தர் பெல்ட். இதெல்லாம் டிமாண்ட் அண்ணே, மார்க்கெட்டில் டிமாண்ட் அதெல்லாம் டிமாண்டு. ஓகே, அப்புறம் வேறு என்ன இருக்குது? புள்ளினா இதாவது இதெல்லாம் வந்து மெக்காட் சார். அண்ணா மெக்காண்ணா. ஓகே இங்கே வரேங்க மக்களே, ஏத்தர் புள்ளி இதெல்லாம் எதுக்கு நான் இன்ஜினுக்குள்ளே வரதா இல்லை பெல்ட்? ஓ ஓகே 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 ரைட் டிஸ்க் பிளேட்டு, ரிம்மு. ஓகே நிறைய ஐட்டம் இருக்குது. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணே. 9840 10810. ஓகேண்ணா. ஓகேண்ணா. கேலிபர் அசம்பிள் ஓகேங்களா மக்களே, அதுன்றாரு. ஸோ கேலிபர் அசம்பிள் இருக்குல்ல, அது டிஸ்க்கு வர்றது. ஸோ அது எல்லாமே இருக்குது. டிஸ்க்கு பிளேட் இருக்குல்ல அதெல்லாம் இருக்குது. டிஸ்க் டியூப் அதெல்லாம் வந்து டிஸ்க் டியூப் அதுவும் எல்லாமே இருக்குது. ஸோ அண்ணோடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் வரேன், பை மக்களே. அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரி தான் எல்லாம் பாருங்கள், இங்கே எல்லாம் கார் ஸ்பேர்ஸ் தான். இப்போ நம்ம போகிற ரோடுமே தெரியுதுங்களா, எல்லாம் காரு தான். காருக்கு தேவையான அனைத்தும் உள்ளது. இதெல்லாம் அலைவீலு, பிரேக்ஸு தெரியுதுங்களா. இப்போதைக்கு ரீஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு ½ hour உங்களுக்கு நான் வெளியே வந்துட்டேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெடி பண்ணிருக்கிற காரு நான் கொஞ்ச நேரம் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் மக்களே. ஹலோ ஏங்க இதெல்லாம் கார் ஆட் இருக்குது. அதான் காரு பைக்குங்க. காரு தான் அதிகம் இந்த பக்கம் மெயின் ரோட்டில். மவுண்ட் ரோடு ஏமாமா? எல்ஐசி பேக் சைடா? ஓகே ஓகே. ஜிபி ரோடு. இங்கே பாருங்க மக்களே. அடுத்து பாருங்கள், நம்ம மாமாவும் போயிட்டு கடையில் போயிட்டு இது வாங்குறாரு, ஸ்பீக்கர்ஸு காருக்கு வந்து கேட்டு வாங்கிட்டு இருக்கிறாரு. ரைட்டு மாமா. என்ன மாமா, இப்போ வரைக்கும் சென்னையில் நம்ம எத்தனையோ விஷயங்கள் பார்த்துட்டோம், ஓவராலாக எப்படி இருக்குது? ஓவராலாக சென்னை மாதிரி பிஸ்னஸ் வந்து வேற எங்கேயும் வந்து ஹோல்சேல் கிடையாது. பெங்களூரே வந்து இந்த மாதிரி ஆட்டோமொபைலு, கம்ப்யூட்டர் அக்சரிஸு, செல்ஃபோனு எல்லாம் சைனா கூட்ஸ் ஃபுல்லாக இறக்குறாங்க. எல்லாம் நார்த் இந்தியன் தான். ஷேர்ட்டு போட்டு தான் ஃபுல்லாக ஹோல்சேல். கொஞ்சம் சீப் ரேட்டுக்கு எடுக்கலாம். வந்தாங்க சீப் ரேட்டுக்கு எடுக்கலாம். ரேட்டுக்கு எடுக்கலாம். என்னம்மா மாற்றிட்டீங்களா? புதுசு போடுறீங்களா? ரைட்டு மக்கள். இங்கே பாருங்க, முன்னாடி டியூட்டர் இருக்குமில்ல, அது வந்து மாமா வந்து புதுசு போட்டுட்ருக்காரு. சரிங்க மாமா, பண்ணுங்கள், நான் அப்படியே எடுத்துகிட்டு வரேன். சூப்பர் மக்கள். அப்படியே எங்கே பாருங்க, அப்படியே அங்கே நம்ம கார் நிற்குது. அப்படியே சைடில் அப்படியே காமிக்கிறேன். காருக்கு தேவையான எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியவில்லைங்க மக்களே. கொண்டாந்து வச்சோம்னு வைங்க, வந்து பண்ணலாங்க. நிறைய எல்லாம் சீப் ரேட்டுக்கு ஜம்முன்னு பண்ணலாம். எல்லாம் பாருங்கள், எல்லாம் ஆல்ட்ரு தான். மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காருக்கு தேவையான ஆக்சசரிஸ் மட்டும், ஸ்பேர் பார்ட்ஸு ஆக்சசரிஸு அது மட்டுமே 2500 கடை இங்கே இருக்குதுங்க. ஓகேங்களா. அது போக பைக்குக்கு தேவையானதெல்லாம் நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து 200. ஓகேங்களா. 200 கடை, காருக்கு மட்டும் 2500 கடை. ஸோ இவ்வளோ பெரிய உலகம்தான் இந்த ஜிபி ரோடு. ஓகேங்களா. அதான் ஜிபி ரோடுனா ஜென்ரல் பட்டர்ஸ் ரோடு. ஓகேங்களா. அங்கே தான் நிற்கிற மக்களே. எல்ஐசி பில்டிங்க்கு பேக் சைடு அப்படின்னு வருமாம. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஈரானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருக்குது. இங்கே வந்து நிறைய இருக்கும் போல், வாங்க போய் பார்த்து ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். இரானி டீ கடை.
ஓகேங்களா, வாங்க போயிட்டு சாப்பிடுவோம். மக்கள் ஆக்சுவலாக இங்கே வந்து பன் பட்டர் ஜாம் வந்து ஃபேமஸ் போல். ஆனால் கொஞ்சம் காட்டுங்க, காமிப்போம் மக்களுக்கு. பாருங்க குட்டி குட்டி சமோசா, அதுக்கப்புறம் பப்ஸு, அப்படியே இங்கே பாருங்க மக்களே. பன் பட்டர் ஜாம் வந்து எல்லோ கலர் இருக்குது, அது லைட்டிங் இல்லை, கலரே எல்லோ தான். ஸோ ஆனால் ஒரு 3 பன் பட்டர் ஜாம்ண்ணா, 3 பன் பட்டர் ஜாம். சாப்பிட ஷேக் எல்லாமே இதானே? பிரெட் ஜூஸ் கிடையாது, ஷேக், மில்க் ஷேக். மில்க் ஷேக் தானே? லஸ்ஸியா? ஓகே, என்னென்ன லஸ்ஸி இருக்கு? பனானா, மேங்கோ, ஸ்ட்ராபெரி, சாக்லேட்டு, நார்மல். எது வந்து அதிகமாக மூவ் ஆகுது, எது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு? எல்லாமே நல்லா தான் இருக்கும். இல்லை ரொம்ப நம்ம கடையில் நல்லா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நான் எனக்கு தெரியாது, நான் ஈரோட்டில் வந்திருக்கேன். எல்லாமே 4மே நல்லா தான் இருக்கும். ஆர்டினரி வந்து அதுவும் நல்லா தான் இருக்கும். லஸ்ஸி நான் ஆர்டினரி குடிச்சிட்டு நாங்கள் அங்கே குடிச்சிட்டேன். அங்கே ஒரு இன்னொரு கடையில் குடித்தேன். டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வேணும், நல்ல டேஸ்ட்டாக. எங்கே? அங்கே உள்ள ரிச்சி ஸ்ட்ரீட்டில் குடித்தேன். அதனால் இப்போ என்னென்னா வித்தியாசமாக எனக்கு வேணும், நல்ல டேஸ்ட்டாக. வித்தியாசமாக இருக்குது. பணம் நல்லாயிருக்கும், சாக்லேட்டு, ஸ்ட்ராபெரி, நீங்கள் 4மே நல்லா வித்தியாசமாக தரும். ஓகே, சாக்லேட்டு, ஸ்ட்ராபெரி. சாக்லேட் கொடுங்க. சாக்லேட் எவ்வளோண்ணே? 50 ரூபா. 50 ரூபா. பனானா பனானா ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. பனானா ஃப்ரெஷ்ஷாக போட்டுருங்க. சரி, இதை போடுங்க, உடம்புக்கு நல்லது தான், இதே போடுங்க. பனானா லஸ்ஸிங்க. ரைட்டு. எத்தனை பனானா போடுவீங்க? ஒன்றே. ஓகே. அது லஸ்ஸியா? ஆமாம், லஸ்ஸி தான். தயிர் மக்களே, பக்காவாக தயிர் போட்டு மக்களே, அவ்வளோதான், பனானா லஸ்ஸி ரெடி. மறுபடி அரெஸ்ட் இருக்காது. ரைட், பனானா லஸ்ஸி ரெடிங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பன் பட்டர் ஜாமும் ரெடி வந்துடுச்சு. டேஸ்ட் ரிவ்யூவர் வந்து நம்ம எப்பவுமே நம்ம மாமன் தான் இந்த சீரீஸில். நல்லா இருக்குதுங்களா? ஓகே ரைட்டு. மாமா அந்த பக்கம் இருக்காரு. மக்களே இங்கே பாருங்க, இதில் வந்து பார்த்துருப்பீங்க, அடியில் வந்து அந்த பட்டர் இருக்குமில்ல, வெண்ணெய் வச்சு மேலே வந்து ஜாம் வச்சு பண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பண்ணு, எல்லோ கலர் இருக்குது. எப்படி சாப்பிடுவோமா? வாவ், ப்ரெட்டும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக, அந்த பண்ணு. இது வந்து மத்தியானம் சாப்பிட்ட மாதிரி தான், மத்தியானம் சாப்பிட்டத வரையும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அடுத்த கட்டமாக வந்து அப்படியே வந்து வெறும் லஸ்ஸி குடித்தோம். இப்போ வந்து பனானா லஸ்ஸி. மாம்ஸ் வேறு லெவல் இருக்குது. இந்த பனானா வாழைப்பழம் இருக்குல்ல, வாழைப்பழத்தை போட்டு லஸ்ஸி பக்கம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நான் கூட நினச்சிட்டே இருந்தேன் சாக்லேட்டு ஸ்ட்ராபெரியில் இருந்துச்சா, சரி அதுதான் நல்லாயிருக்கும், இது நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் பனானா லஸ்ஸி வாங்கிட்டு உண்மையுமே ஒர்த்து சூப்பராக இருக்குது. ஒர்த்துங்க, செம்ம. உண்மையுமே எனக்கு என்ன சொன்னே தெரியல. நம்ம சத்தியமாக இந்த மாதிரி குடிச்சிருக்கே மாட்டேங்க. அப்பளை பிடிச்சதெல்லாம் சும்மா, இது வேறு லெவலு. கடை பாருங்க மக்களே, சின்ன கடையாக இருந்தாலும்
மக்கள் வந்து குவிஞ்சிட்டே தான் இருக்காங்க. காரணம் இந்த மாதிரி லஸ்ஸி கொடுத்தா அப்படி தான் இருக்கும். உண்மையாலுமே வேறு லெவலு. நம்ம மாமா எப்பவும் ஒரே இதுதான், டீ தான். என்ன மாமா, டீ லவர்? உலகமே அப்படி தான். 10 ரூபா டீ குடிச்சு 10,000 ஐடியா கிடைக்கும். அப்படியே சாமி இல்லை, ஒரு ஐடியா கிடைச்சா பொழைச்சிக்கலாம், 10,000 ஐடியா கிடைச்சா கண்டிப்பாக பொழைக்க முடியாது. உண்மையாலுமே ஒருத்தமாக சொல்ல இருந்தாங்க வேற லெவல். சத்தியமாக சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு என்னமோ நினச்சேன், குட்டிங்கும் போது உண்மையாக வேறு லெவல்ண்ணா. நம்மளும் நம்ம காரை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா, எல்லாம் ரெடி பண்ணுறாங்கல்ல, இப்போ நம்மளும் ரெடி பண்ணணும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் ஸ்பீக்கரை மாட்டிக்கிட்டு இருக்காரு தலைவர். இது பாடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கழட்டினார் போட்டார். அடுத்து அந்த பக்கம்